தமிழ் அலைஞர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் உயரதிகாரி திரு இரா கண்ணன் அவர்கள். அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. வணக்கம் சார். சார், பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நெதர்லாந்து பயணம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய பத்திரிகைகளும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்குது. அதாவது இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டில் முக்கியமாக ராஜராஜ சோழன் காலத்துடைய செப்பேடுகள் நெதர்லாந்திலிருந்து பிரதமர் கைப்பற்றி கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு ஒரு பெருமை பொங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து அது சம்பந்தமாக என்ன சார்? இல்லை, இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அது 5 நாள் அரசு முறை பயணமாக பிரதமர் 5 நாடுகளுக்கு போனார். அதில் பல நாடுகளில் அவர் போன ஐக்கிய அரபு அமீரகங்களில் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு ரொம்ப நாளாக இருக்குது. அந்த உறவை இன்னும் பலப்படுத்துவதாகவும், இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மூலோபாய இருப்புகள், அதை கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லியன் பேரல், அதாவது 1 மில்லியன்னா 10 லட்சம், கிட்டத்தட்ட 3 கோடி பேரல்கள் எண்ணெயை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வசதியை இந்தியா ஏற்படுத்தி தரும் ஐக்கிய அரபு அமீரகங்களுக்கு. அந்த சேமிப்பை ஒரு முக்கியமான ஒரு நெருக்கடி நேரத்தில் இந்தியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்னுரிமை தரப்படும், ப்ரையாரிட்டி. இது 2 பேருக்கும் ஒரு பெரிய ஆதாயத்தை தருகிற ஒரு முக்கிய நகர்வு. ஏன்னா இப்போ இந்த அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் போர் தொடங்கின பிறகு அதிகமாக வளைகுடா நாடுகளில் பாதிக்கப்பட்ட நாடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகங்கள், அப்புறம் கத்தார். அதனால் இது இந்த மாதிரி பின்னாடி ஒரு நிலைமை என்னைக்காவது வருமானால் இது 2 பேருக்குமே ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஏற்பாடாக இருக்கும். அதனால் அதுக்கு பிறகு அவர் பல நாடுகளுக்கு போனார், ஒவ்வொரு நாடுகளாக போனார். அதில் இந்த நம்ம நெதர்லாண்ட்ஸ் போனதுக்கு இந்த ஆனைமங்கலம் செப்பு பட்டயங்களை அவர்கிட்ட, இது 2012 நாம் அங்கே கோரிக்கை வைத்திருந்தோம். 1862 நினைக்கிறேன். அது லெய்டன் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. இங்கே டச்சு தான் முதல்ல வந்தவர்கள். முதல்ல மசூலிப்பட்டினத்துக்கு அவர்கள் 1605 வராங்க, 5 வராங்க. மசூலிப்பட்டினம் இன்னைக்கு ஆந்திராவில் இருக்குது. இன்னைக்கு மச்சிலிப்பட்டினம்னு அதுக்கு பேர். அதற்கு அடுத்த ஆண்டு இங்கே பழவேற்காடு வராங்க. நம்ம சென்னையினுடைய புலிக்காட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், அதில் பழவேற்காடில் அவர்கள் முகாம் அமைக்கிறார்கள். இங்கே வந்தவர்கள் இங்கே ஒரு பெரிய அவர்கள் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பேர், அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவர்களுடைய வணிகத்தை விஸ்தரிக்கிறார்கள். அப்போ பண்ணும்பொழுது இந்தோனேசியாவில் தான் அவர்கள் இந்த இடம் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்திற்கு வெகு விரைவில் வரப்போகிறது. அவர்கள் இந்தோனேசியாவில் கவனம் செலுத்தி அங்கு அவர்களுடைய தலைமையகமாக அவர்கள் இந்தோனேசியாவை அவர்களோடு இணைத்து கொண்டார்கள். அந்த காலனி கீழே வந்துருச்சு. இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் விலகி போனார்கள். அங்கே இருந்த ஒரு பாதிரி, ஒரு ப்ரீச்சர், ஃப்ளாரன்டியஸ் கேம்பர்னு பேர், அவர் இங்கிருந்து இந்த செப்பேடுகளை எடுத்து சென்றிருக்க வேண்டும். அவருடைய வாரிசுதாரர்கள் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த செப்பேடுகளை ஒப்படைத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் நமக்கு தெரியும். அவர் இங்கிருந்து எப்படி எடுத்துகிட்டு போனார், அவருக்கு எப்படி கிடைச்சது, யாருடைய ஒப்புதலோடு அவர் எடுத்துகிட்டு போனார், அதை வாங்கினாரா, யார் அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாதது. ஆனால் இந்த செப்பேடுகள் ஒரு பெரிய அரிய கருவூலம். அதாவது தமிழர்கள் ஆமாம், அது எவ்வளவு பெரிய ஒரு கடற்படை, எவ்வளவு பெரிய ஒரு மேரிடைம் ஃபோர்ஸ்ன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கடற் சக்தியாக, கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்லாம் சொல்கிறோம். அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சான்றிதழோடு இருக்கக்கூடிய இந்த செப்பேடுகள் இன்னும் சில தகவல்களையும் நமக்கு தருது. அதாவது அவர்கள் எல்லாரையும், எல்லா மதங்களையும், அவர்கள் சைவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்தினார்கள் என்பதை சொல்லக்கூடிய செப்பேடுகள் இவை. ஏன்னா இந்த செப்பேடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 கிலோ மொத்தமாக. இது ஆமாம், அந்த 30 கிலோவில் 21 பெரிய செப்பேடுகளும் ஒரு 3 சிறிய செப்பேடுகளும் இருக்குது. இந்த 21 பெரிய செப்பேடுகள் இது எல்லாமே ஒரு பெரிய வெண்கல வளையத்தில் கோத்திருக்காங்க.
அந்த வெங்கல வளையம் வந்து அந்த வளையத்தில் சோழர்களுடைய புலிக்கொடி, சேரர்களுடைய பாண்டியர்களுடைய மீன்கொடி, சேரர்களுடைய வில் எல்லாமே பொறிச்சிருக்கு. அதாவது பாண்டியர்களை அடையாளப்படுத்த அவர்கள் இவர்கள் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள், இவர்கள் தான் பேரரசு அப்படின்ட்டு காட்டுறதுக்காக அது இருந்திருக்கலாம்ட்டு நம்ம நினைக்கலாம். இதை வந்து இந்த பட்டயத்தை யார் உருவாக்குனான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பெரிய பட்டயங்களை, இந்த 21 பெரிய செப்பு பட்டயங்களை உருவாக்கியது ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழன். ராஜராஜன் எப்போ ஆட்சிக்கு வரார் அப்படின்னா, பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவிலை, தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய அவர் 985 ஆட்சிக்கு வரார். அதற்கு முன்பாக விஜயாலய சோழனால இந்த சோழ வம்சம் என்பது மீண்டும் முகிழ்த்து மேலே வருகிறது. இவர்கள் எல்லாம் பாண்டியர்களுடைய சிற்றரசர்களாக இருந்தவர்கள். விஜயாலய சோழனுக்கு பிறகு ஒரு பெரிய இடத்திற்கு இந்த சோழர்கள் உயர்வதற்கு ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் காரணமாக அமைகிறார். அவர் 985 ஆட்சிக்கு வந்து 1012 கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகள் அவர் ஆண்ட பிறகு ஒரு 2 ஆண்டுகள் அவருடைய அரசவை பொறுப்பை தன்னுடைய மகன் ராஜேந்திர சோழனோடு பகிர்ந்து கொள்கிறார். கோ ரீஜென்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். துணை அரசர் அல்லது பட்டத்திலிளவரசர். அந்த இடத்திற்கு ராஜேந்திர சோழனை அழைச்சிட்டு வந்துடுறார். 1014 ராஜராஜன் மறைஞ்ச பிறகு அந்த 1014 அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறுகிறார். அவர் வந்து 1044 வரைக்கும், அதாவது இவங்க தந்தை தொடங்கி 985 தொடங்கி ராஜராஜ சோழன், அதற்கு பிறகு ராஜேந்திர சோழன் 59 ஆண்டுகள் இடைவிடாத மாட்சிமை பொருந்திய சோழ பேரரசின் ஆட்சி. இலங்கை முழுவதும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறது. மாலத்தீவு இவர்களுடைய 11,000 என்ற அந்த தீவுகளுக்கு பெயர். அவை வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் ஸ்ரீவிஜயா என்ற இன்று இருக்கக்கூடிய இந்தோனேசியா, இன்று இருக்கக்கூடிய மலேயா, அதுதான் கடாரம், கங்கை கொண்டான் கடாரம் என்றான். அங்கே வந்து அவர்கள் மீது படையெடுத்து சென்று ஒரு பெரும் அந்த வணிகத்திற்கான வழிகளை இவர்கள் விரிவாக்குவதற்கும் அதற்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் செய்வதற்கும் இவர்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்றன ராஜேந்திர சோழனுடைய காலத்தில். ராஜேந்திர சோழன் மறைந்த பிறகு அதுதான் சோழர்களுடைய ஆக்மே, அவர்களுடைய மிகப்பெரிய விஸ்தரிப்பும் மிகப்பெரிய விரிவாக்கமும் அப்போ இருக்குது. அதற்கு பிறகு 44 இருந்து உங்களுக்கு ஒரு 16 ஆண்டுகள், அதற்கு பிறகு இன்னொரு பெரிய சோழன் வரலன்னு நம்ம சொல்லலாம். அதற்கு பிறகு ஒரு சோழன் பிறக்கிறான். அவன்தான் குலோத்துங்கன். ராஜேந்திர சோழன் கட்டியது தான் கங்கை கொண்ட சோழன். தலைநகரையே இங்கே மாற்றுகிறான். அங்கே நீங்கள் வந்து கொனாரக்கில் இருக்கிற சூரிய கோவிலில் இருக்கிற அந்த சக்கரம் இருக்கும், அதை வந்து கொண்டு வந்தது குலோத்துங்கன். ஏன்னா அவன் வந்து அவனுடைய தந்தை வழியில் அவன் கிழக்கு சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவன். உங்களுக்கு வந்து ராஜராஜ சோழனுடைய மகள் குந்தவை விமலாதித்ய ஆதித்யனை திருமணம் செய்து கொள்கிறார். விமலாதித்ய ஆதித்யன் வந்து கிழக்கு சாளுக்கியர். அவருடைய மகன் நரேந்திர ராஜராஜன், அவருடைய மகன் குலோத்துங்க சோழன். ராஜராஜனுடைய கொள்ளு பேரன் குலோத்துங்க சோழன். ஆமாம், ஏன்னா அவனுடைய அம்மா அம்மங்கா தேவி ராஜேந்திர சோழனுடைய மகள். ஸோ தாய் வழியில் ராஜராஜ சோழனுடைய கொள்ளு பேரன், தந்தை வழியில் பேரன். இப்படி 2 மிகப்பெரிய அரசாட்சிகளினுடைய புதல்வனாக அவன் வருகிறான். அவன் 52 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறான். சரி, இதெல்லாம் போட்டோம். இந்த செப்பேடுகளை பற்றி பேசுவோம். இந்த செப்பேடுகளில் இந்த 3 சிறிய செப்பேடுகள் குலோத்துங்க சோழனோடது, அதனால தான் அவனை பற்றி பேசணும். மீதி 21 ராஜேந்திர சோழனுடைய செப்பேடுகள். அவங்க அப்பா ஸ்ரீவிஜயாவில் இருக்கிற அந்த அரசர் விஜயோத்துங்கவர்மன் அப்படின்ற பேர் அவருக்கு. அவர் இவரிடத்தில் இங்கே வந்து ஒரு புத்த விகாரம்னா கோவில்னு வச்சுக்கோங்களேன், அதை கட்டுறதுக்காக அவரிடத்தில் ஒப்புதல் கேட்கிறார் ராஜராஜ சோழன் கிட்ட. ஆமாம், ராஜராஜ சோழன் வாய் மூலமாக அந்த ஒப்புதலை தருகிறார். 450 ஏக்கர் நிலத்தை அதற்காக நாகப்பட்டினத்தில்
பக்கத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களை ஒன்றிணைத்து 26 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு மானியத்தை அவர் வழங்குகிறார். 450 அந்த 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 ஆனைமங்கலம் உள்ளிட்ட 26 கிராமங்களிலிருந்து வரக்கூடிய வருவாய் அது வந்து அந்த விகாரத்துக்கு பயன்படும். இதை வாய்மொழி தான், இதுக்கு வந்து பனை ஓலைகளில் எழுதியிருக்கலாம். அதை தன்னுடைய மகன் ராஜேந்திரன் ஆட்சிக்கு வரும்பொழுது அது செப்பு பட்டயங்களாக அதை மாற்றுகிறார். அதாவது தந்தை சொன்ன வாய்மொழி உத்தரவை ஓலைச்சுவடிகளை வந்து ஒரு செப்பு பட்டயத்தில் எழுதி வைக்கிறார். அதுதான் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த செப்பேடுகள். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி அதை பண்ணுறார். அதில் வந்து அந்த அந்த 21 செப்பேடுகள், பெரிய செப்பேடுகள், அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 5 சமஸ்கிருதத்தில் இருக்கு, மீதி 16 தமிழில் இருக்கு. இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த செப்பேடுகள் சோழர்களுடைய அவர்களுடைய பூர்வீகத்தை, அவர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடியவையாக இருக்கிறது. எல்லா மன்னர்களுக்கும் இந்தியாவில் பொதுவாக அவர்களுக்கு வந்து ஒரு வரலாறு, ஒரு தேவ வரலாறு. அவர்கள் சூரிய பரம்பரை, சந்திர பரம்பரை என்று இருப்பார்கள். இவர்கள் சூரிய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் அந்த அந்த 5 சமஸ்கிருத செப்பேடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் முதல்ல விஷ்ணுவை பற்றியும் சொல்கிறாங்க. இவர்கள் சைவர்கள், 1000 கோவில்கள் வரை சிவனுக்காக கட்டியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அவங்க 3 கடவுள்களை சொல்லுகிறார்கள். முதல்ல சொல்கிறது விஷ்ணு. விஷ்ணு பார்க்கடலில் அவர் துயில் கொண்டிருக்கிற வரையில், சிவன் தன்னுடைய மனைவி பார்வதியோடு கைலாசத்தில் உலவி கொண்டிருக்கும் வரையில், சூரியன் இருளை போக்கி வெளிச்சம் தரும் வரையில் சோழ குலம் தன்னுடைய மக்களையும் தன்னுடைய நாட்டையும் காப்பாற்றும் என்று அது தொடங்குகிறது. அதாவது அவர் 3 விஷயத்தை லிங்க் பண்ணிட்டார். ஒன்று இமயமலை சைடு, கடல், அதுக்கப்புறம் சூரியன். உண்மை, நீங்கள் சொன்ன மாதிரி வான், கடல், மலை 3த்தையும் அவர்கள் எல்லாத்தையும் இருக்கிற வரைக்கும் சோழ பரம்பரை. ஆமாம், ஏன்னா அவர்கள் சேரர்களையும் வென்று விட்டார்கள். இந்த தலையாலங்காலத்து செருவென்ற சோழன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அந்த போரில் அவர்கள் சேரர்களை, அவர்களுக்கு மிகப்பெரிய போர் அது. அந்த போரில் நான் நினைக்கிறேன் ராஜேந்திர சோழன் நினைக்கிறேன், அல்லது அவங்க அப்பாவான் மறந்துட்டேன், அவர்கள் சேரர்களையும் கொண்டு வந்து விடுகிறார்கள். ஸோ மிகப்பெரிய சக்தி. ஆனால் அவர்களுக்கு மேற்கு சாளுக்கியர்கள்கிட்ட இருந்தோம், கிழக்கு சாளுக்கியர்கள்கிட்ட இருந்தோம், தொடர்ந்து வந்து ஒரு ஹிம்சை வந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் ஒரு திருமண முறையினால் கிழக்கு சாளுக்கியர்களை அவர்கள் நேசமாக்கி கொண்டார்கள். அது ராஜராஜ காலத்திலேயே நடந்துருச்சு. அவருடைய மகள் குந்தவையை தந்துட்டார். அவருக்கு ஒரு தங்க உண்டு. அந்த தங்கத்தான் வந்து நீங்கள் வந்தியத்தேவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அவங்க பேரும் குந்தவை, தளபதி. ஆமாம், அவங்க பேரும் குந்தவை தான். ஸோ ராஜராஜ சோழனுடைய ஒரு சகோதரியின் பெயரும் குந்தவை, சோழனுடைய மகளுடைய பெயரும் குந்தவை. மகள் தான் கிழக்கு சாளுக்கியர்களிடத்தில் வாழ்க்கைப்படுகிறாள். அவளுடைய அந்த மகளுடைய பெயரன் தான் குலோத்துங்கன். இது ஒரு பக்கம். ஓகே சார். இந்த செப்பேடுகளில் இது ஒரு புத்த விகாரத்திற்கு சைவர்கள், மிக தீவிரமான சைவர்கள் இவர்கள். இந்த புத்த விகாரத்திற்கு அவர்கள் இடம் தருகிறார்கள், மானியம் தருகிறார்கள், வேலி கணக்கில் நிலம் தருகிறார்கள். இதெல்லாம் வந்து அவங்களுடைய ரிலிஜியஸ் டாலரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மையை காட்டிலும் ஒரு அக்செப்டன்ஸ். அது வந்து அவர்களுக்கு எப்படி வந்து சோசியலிசம் அப்பவே இருந்திருக்கு. ஆமாம், அரவணைத்து செல்ல வேண்டும், இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்கு. அங்கேருந்து ஸ்ரீவிஜயா அந்த நேரத்தில் அவர்களுக்கு நட்பாக இருக்கிறார்கள். பின்பு அவர்களோடு ஏதோ சிக்கல் வருது, அதனால் அவர்கள் மீது படையெடுத்து செல்கிறார்கள். ராஜேந்திரன் தான் எடுத்துகிட்டு போகிறான். ராஜராஜன் காலத்தில் அவர்களுக்குள் நல்ல நட்பு இருந்திருக்கிறது. ஸோ விஜயதுங்க மாரவர்மன் என்கிற மன்னன் இவரை கேட்க இந்த புத்த விகாரத்திற்கு இவர் ஒப்புதல் வழங்கி அந்த இடத்தை தருகிறார். அது பனை ஓலையில் இருக்குது, பின்னாடி அதை செப்பு பட்டயமாக எழுதுகிறார்கள். 18ஆம் நூற்றாண்டில் இங்கிருந்து அந்த ஃப்ளாரண்டியஸ் கேம்பர் என்ற அந்த பாதிரியார், அவர் இந்தோனேசியாவில் பாதிரியாராக இருந்தவர், அவர் அதை எடுத்துகிட்டு போகிறார். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதை லெய்டன் இடத்தில் ஒப்படைக்கிறார்கள். 1862 என்னவோ. 2012 அப்போ இருந்த மன்மோகன் சிங் அரசு காலத்திலிருந்து நாம் அதை நமக்கு மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கோம். ஆமாம், அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போயிருக்கோம். இந்த செப்பேடுகள் வந்து இந்த 5 செப்பேடுகள் சமஸ்கிருதத்தில் அவர்களுடைய குடும்ப
வரலாறு பூர்வீகத்தை சொல்லுகின்றனன்னு சொன்னேன். மீதியெல்லாம் வந்து அவர்களுடைய வெற்றிகளை குறிக்குது. ஓகே சார். அவர்களுடைய வெற்றிகள், அவர்களுடைய மாண்பு, அவர்களுடைய வீர தீர செயல்கள் அதையெல்லாம் குறிக்குது அந்த மாதிரி. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணம். இது நமக்கு மீண்டும் அது தன்னுடைய தாயகத்திற்கே, தன்னுடைய சொந்த நிலத்திற்கே திரும்பி வருவது என்பது தமிழர்களாகிய நாம இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெருமைக்குரிய ஒரு நாள் என்று நான் எண்ணுகிறேன். ஓகே சார். நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க சார். அதாவது இந்தியாவில் அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆனைமங்கலம்ங்கிற இடத்துலேருந்து கைப்பற்றப்பட்ட இந்த செப்பேடுகள் வந்து இந்தோனேஷியாவோட ஒரு பாதிரியார் எடுத்துகிட்டு போனார். எப்படி நெதர்லாந்துக்கு பயணம் செஞ்சது சார்? இந்தோனேசியா அவர்களுடைய காலனி, அதான் நான் முன்னாடியே சொன்னேன். அவர்கள் இந்தோனேஷியாவை ஆண்டிக்கிட்டு இருந்தது வந்து நெதர்லாந்தில் உள்ள காலனி ஆதிக்கம். கிழக்கு டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அவர்கள் இங்கே வந்து பெரிய போட்டி இருக்குன்றதை அவர்கள் யோகிச்சிருக்கணும். அதனால் இலங்கையில் கொஞ்ச நாள் இருந்தாங்க, இங்கே கொஞ்ச நாள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கவனம் எல்லாம் எங்கே போட்டி அதிகமாக இல்லையோ அங்கே போயிடுச்சு. இங்கே வந்து இது வந்து ஃப்ரெஞ்சு, டேனிஷ் வந்திருக்காங்க. இங்கே முதல் வந்தது டேனிஷ் தான். அவர்கள் வந்து தரங்கம்பாடியில் ஒரு பெரிய கோட்டையை கட்டியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவர்கள் போயிடுறாங்க. அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்சு வராங்க, அப்புறம் ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள், டச்சு வருகிறார்கள். முதலில் வந்தவர்கள் போர்த்துகீசியர்கள். அவங்க தான் இங்கே முதல்ல வராங்க. ஓகே. அவர்களுடைய நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிற 2 முக்கிய வார்த்தைகள் நாம் இவங்க கிட்ட இருந்து போர்த்துகீசியர்கிட்ட கடன் வாங்கினது. சாவி அது போர்ச்சுகீஸ், ஜன்னல் அது போர்ச்சுகீஸ். ஓகே. அது தமிழ் வார்த்தைகள் கிடையாது. ஓகே. சாபி வந்துட்டு நாடு முழுக்க உருதுவிலிருந்து, ஹிந்தியிலிருந்து, ஒரியாவிலிருந்து, மராட்டியிலிருந்து அது நாம சாவின்னு சொல்கிறோம், அவங்க சாபின்னு சொல்லுவாங்க. வங்காளத்திலிருந்து நாடு முழுக்க இட் இஸ் பிகம் அ கீ வேர்ட். அதை நமக்கு தந்தவர்கள் போர்த்துகீசியர்கள். அதே மாதிரி ஜன்னல் நம்ம சொல்கிறோம், சாளரம்னு சொல்லியிருந்திருப்போம் முன்னாடி. இன்றைக்கி நம்ம அது சாதாரணமாக ஜன்னல் என்று சொல்லுகிறோம். போர்த்துகீசியர்கள் இங்கே வந்தார்கள். அவர்கள் வந்தது முதல்ல மலபார், கேரளா. அதுக்கு பிறகு இங்கே வந்தார்கள். அதுக்கப்புறம் இங்கே சாந்தோம், அவர்கள் இருந்த இடம் சாந்தோம். அதனால் நமக்கும் அவர்களுக்கும் பெரிய உறவு இருந்துச்சு. பல ஐரோப்பிய சக்திகள் இந்த இடத்தை என்ன சொல்கிறது, வெல்ல வேண்டும், ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தார்கள். அதில் இறுதியாக வெற்றி பெற்றது ராபர்ட் கிளைவனுடைய உதவினால். இங்கே தொடங்கின ஒரு 24-25 வயது இளைஞர் அவர் வந்து அந்த வெற்றியை, அந்த அடிச்சுவட்டை, அந்த பாதையை ஆங்கிலேயர்களுக்கு அவர் அமைத்து தந்தார். அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்காட் நவாபினுடைய அவர்களுக்குள் நடந்த பதவி சண்டையில் ஒரு பக்கமாக இவர் சேர்ந்து வென்று அந்த போரை வென்று பிரெஞ்சு துருப்புகள் பலவற்றை இவர் ரொம்ப குறைவான துருப்புகளை வச்சு வென்று ஒரு பெரிய சாதனையை ஏற்படுத்தினார். அப்புறம் இங்கேருந்து வங்காளத்திற்கு போனார். அங்கே வங்காளத்தில் 2 முறை ஆளுநராக இருந்தார். ஸோ இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை வடிவமைத்த பெருமைக்குரியவர் சில பேரில் ராபர்ட் கிளைவும் ஒருவர். அவர் இங்கிருந்து புறப்பட்டவர். வட சென்னையில் ராபர்ட் கிளைவ் பேட்டரி என்று நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அதனால் இவ்வளவும் இங்கே நடந்துச்சு. அதனால் அவர்கள் இந்தோனேசியா பக்கம் அவர்களுடைய பார்வையை திருப்பி இந்தோனேசியாவை அவர்கள் கையகப்படுத்தி கொண்டார்கள். நீங்கள் இன்றைக்கி நெதர்லாண்ட்ஸ் போனீங்கன்னா பல இந்தோனேசியர்களை பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, சூரினாம், தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூரினாமில் பல இந்திய வம்சாவழியினர் இருக்கிறார்கள். அந்த இடத்தையும் அவர்கள் கைப்பற்றினார்கள். டச்சு காலனி தென் அமெரிக்கா, கரீபியன், அதற்கு பிறகு ஆசியா என்று, அப்புறம் ஆப்பிரிக்கா என்று விரிந்து பறந்து இருந்தது. அவர்களுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் எப்படி பிரிட்டிஷாருக்கு இந்தியா அவர்களுடைய மணிமகுடத்தில் இருந்த ரத்தனமோ அது மாதிரி அவர்களுக்கு இந்தோனேசியா. ஓகே சார். சார், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த செப்பேடுகள் வந்து இந்தோனேஷியா வழியாக நெதர்லாந்து போயிடுச்சு. இப்போ அதில் இருக்கக்கூடிய மொழி வந்து ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்று தமிழ். 2 மொழிகளுமே வந்து நெதர்லாந்தில் உள்ளவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள். நடேச சாஸ்திரி என்பவர் அந்த செப்பேடுகளை முதலில் ஆங்கிலத்தில் டெசிஃபர்னு என்று சொல்லுவோம் இல்லையா, டீசைஃபர், அவற்றை அதனுடைய அர்த்தம் என்ன என்று கண்டுபிடித்து சொன்னார்.
ஓகே சார். இப்போ இந்த 1000 ஆண்டு பழமை வாய்ந்த அந்த செப்பேடுகளை நெதர்லாந்தில வந்து பாதுகாத்து வைப்பதற்கான அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் சார்? இல்ல அவர்கள் பல அரிய பொருட்கள் இந்தோனேசியாவிலிருந்து அவர்களுடைய பல காலனிகளிலிருந்து வந்த பல அரிய பொருட்களை வெள்ளைக்காரர்கள், ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் வரலாற்றை பாதுகாத்து வைப்பது போல் நாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். இந்த இந்த இத்தாலியர்கள் அவர்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பாதுகாத்து வைப்பார்கள். அதே அளவு நம்ம பாதுகாத்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ இங்க நெதர்லாந்துலேருந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டு 13 ஆண்டு கால முயற்சிக்கு பிறகு இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த செப்பேடுகளை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார். விரைவில் அது வந்துவிடும். இப்போ சில கோரிக்கைகள் எழுந்திருக்கு. தமிழ்நாட்டில் முக்கியமான அருங்காட்சியகத்தில் இதை வைக்க வேண்டும் அப்படின்னு. அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? அதாவது தமிழகத்திற்கு அது வருவது என்பது மிக பொருத்தமாக இருக்கும். நான் மதுரைக்கு சமீபத்தில் போயிருந்தேன். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தின் உள்ளேயே ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப துன்பப்படும். அதனால் அருங்காட்சியகத்தை நாம் வெள்ளைக்காரர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வரலாற்றை எப்படி போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று அந்த இடத்துக்கு நம்மளை உயர்த்திக்கணும். முதல்ல இது நம்ம இடத்துல இருக்கணுன்ற விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது. அதனுடைய மரியாதையும் மகத்துவமும் தெரிந்த அளவிற்கு நமக்கு அந்த சக்தியையும் நாம் ஆற்றலையும் அந்த எண்ணத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதாவது கொண்டு வந்தது பெரிய விஷயம் இல்லை, அதை பாதுகாக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வரீங்க. உறுதியாக. ஓகே சார், ரொம்ப நன்றி, வணக்கம் சார்.